என்ன மாதிரியான ஒரு இடம் பார்த்தீங்களா? இது அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த இடம். எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஓ மை குட்னஸ். டைமிங் 1.5 hour செக் போஸ்ட். 1.5 hour செக் போஸ்ட். நேற்று பெங்களூர்லேருந்து கிளம்பி சக்லேஷ்பூர் வந்தாச்சு. சக்லேஷ்பூர் வர்ற வரையும் ஒரு ஜீப்பர் நம்மளோட இருந்தார், புல்லட்டியர் கலீம் அப்படிங்கிறவர். ஸோ அவர் நமக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி ஸ்டே முதற்கொண்டு பார்த்து கொடுத்தாரு. ஸோ வி ஹேட் அ குட் ஃபன். ஸோ இப்போது சக்லேஷ்பூர்லேருந்து அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகிறோம். ஸோ அடுத்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபன் காத்துட்ருக்கு. என்ன அஸ்வின்? சதீஷ் ரெடியா? கண்டிப்பாக. பட் வெயிட், இந்த ட்ரிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலையிலேயே நம்ம ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டிங்களில் பொதுவாக நிறைய விஷயங்களை செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த விஷயங்களை நாங்களும் செக் பண்ணியிருக்கோம். அது என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். வாங்க. எப்படி கிளட்ச் அந்த டிரைவுக்கு அப்புறம் பெட்டராக இருக்கா? அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே. அந்த லாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ பரவாயில்ல. செயின் ஏதாவது லூப் பண்ணுங்களா? ஆமாம், எதுவும் க்ளீன் பண்ண முடியல, ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. WD-40 போட்டு இதுவே ஒரு ஆக்சுவலாக லூப்ரிகண்ட் தான். பட்டு நம்ம ஹீட்டெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் செயினில். ஸோ இது அந்தளவுக்கு லியூப் எஃபெக்டிவாக இருக்காது. பட் க்ளீனிங் வைஸ் இது வந்து சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எங்கிட்ட கியர் ஆயில் இருக்குது. ஆக்சுவலாக எல்லோரும் ஸ்ப்ரே தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் அதை விட இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் லூப்ரிகேஷன் ஒர்க்கையும் சூப்பராக பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலாக லியூப் பண்ணுறது வந்து ஒரு 500 kilometers 300 to 500 kilometers ஒன்ஸ் வந்து நம்ம பண்ணியே ஆகணும். நாம் இப்போ ஆக்சுவலாக 380 kilometers சம்திங் ஓட்டிட்டோம். ஓகே, அதுவும் இன்னும் அதிகமாக கூட சொல்லலாம். ஆக்சுவலாக ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ கண்டிப்பாக லீவ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. இது எப்படி க்ளீன் பண்ணுறது காட்டுங்க சதீஷ். ஆக்சுவலாக அதான் இப்போது ரெக்கமெண்டட் வந்து வண்டியை ஆன் பண்ணிவிட்டு வீல் ரோலிங்கில் இருக்கிறப்பெல்லாம் பண்ணக்கூடாது, வீல் சுற்றுறப்பெல்லாம். பட் இப்போ வந்து டர்ட் இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால என்னால் கை வச்சுலாம் பண்ண முடியாது. கொஞ்சம் ரிஸ்க் தான், பட் பார்த்து பண்ணணும். எல்லாருமே வந்து டக்குனு இதை ட்ரை பண்ணக்கூடாது. WD-40 இஸ் ஹைலி இன்ஃப்ளமேபிள். ஸோ அதனால் அவர் சொல்கிற மாதிரி வண்டி ஸ்டார்டிங் கண்டிஷனில் இருக்கும்போது இன்ஜின் சைட்லலாம் எதுவுமே வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. இப்போ செயின் லெவல்னா இந்த செயினோட நிறுத்திக்கணும். நியர்பை இன்ஜினோ இல்லை எக்ஸாஸ்ட் பக்கத்தில் வந்து WD-40 யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர் இல்லையா? ஆமாம். நம்ம WD-40 ஸ்ப்ரே பண்ணும்போது அழுக்கெல்லாம் கீழே வந்துருச்சுல்ல? ஆமாம். திரும்ப எதுக்கு இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக அது நம்ம சொல்யூஷன் அந்த WD-40 மட்டும் தான் போட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாத்லலாம் வந்து செயின் ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியாது. அது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு தேவை. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக செயின் க்ளீன் பண்ணுறதுக்காகவே கிடைக்கும், ஆன்லைன்லலாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இதில் 3 டைரெக்ஷன் இருக்குது இல்லைங்களா? நம்ம இப்படி வச்சு க்ளீன் பண்ணால் பக்காவாக க்ளீன் ஆகிடும். ஆப்போசிட் சைடில் இருக்கிறத இப்படி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். க்ளீனிங் பர்பஸ் முடிச்சாச்சு அஸ்வின். ஓகே. இப்போ வந்து லூப்ரிகேஷனுக்கு போகணும். கரெக்ட். ஓகே. இப்போ என் கையில் வந்து கியர் ஆயில் இருக்குது, 90 கிரேட் கியர் ஆயில். ஓகே. செயின் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இதையும் யூஸ் பண்ணலாம். நம்ம ஈஸிலி அவைலபிள். ஓகே. இப்போ நான் இதை வச்சு நம்ம லூப் பண்ண போகிறோம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஸ்ப்ரே எல்லாம் இருக்குது. ஓகே. இதுவும் ரெக்கமெண்டட் தான். கிரேட் மட்டும் 90 கிரேடான்றது பார்த்துக்கோங்க. ஏன்னா அதிகமாக கிரேடு போக ஆயிலோட திக்னஸ் அதிகமாகும். அது வந்து செயினில் எல்லா இடத்துலையும் அது பெனட்ரேட் ஆகாது. ஸோ 90 கிரேட் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட் ஃபார் செயின். ஆஃப் ரோட்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஹைவேல ஓட்டுறப்ப வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு டெபாசிட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரைட் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதை ஃபீல் பண்ணலாம். ஒரு ஃபுட் பேக்லேயோ அந்த இடத்துல வந்து வைப்ரேஷன் கண்டிப்பாக ஃபீல். ஏன்னா ஃப்ரண்ட்டு ஸ்மால் ஸ்ப்ராக்கெட் வந்து ஃபுட் பேக் கிட்ட தான் இருக்குது. இதெல்லாம் டஸ்ட் அதிகமாக இருந்தால் வைப்ரேஷன் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு இந்த மாதிரி ஆஃப் ரோட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செயினை க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப் ரோட் பண்ணிட்டு வந்ததுனால நம்மளுக்கு மேபி அதில் ஏதாவது டேமேஜஸ் ஆயிருந்தால் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நேற்று ரொம்ப லேட் நைட் ஆனதுனால அதை நம்ம எதுவும் நோட்டீஸ் பண்ணல. ஸோ அதனால் இன்ஜின் ஆயில் லெவல், கூலண்ட் லெவல் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஸோ இதுதான் கூலண்ட் லெவல் பாருங்கள். இந்த லெவல் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இதில் வந்து ப்ளூ கலர் கூலண்ட் இருக்குது. ஸோ இந்த லெவலில் இருக்குது. கூலண்ட் லெவல் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இது சூடாக இருக்கும்போது என்றைக்குமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ ஓப்பன் பண்ணுற நெசசிட்டி இல்லை, ஏன்னா கூலண்ட் நம்ம வெளியிலேருந்தே தெரியுது. ஸோ லெவல் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து வந்து இன்ஜின் ஆயில் லெவல் நம்ம செக் பண்ணிப்போம்.
ஓ துணி வேணுமே. சதீஷ் அந்த துணி கொஞ்சம் கொடுங்களேன். இதை தொடச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் பாருங்கள், இது வந்து மினிமம், இது வந்து மேக்ஸிமம் லெவல் மார்க். இப்போ இதில் என்னென்னா, நம்ம வண்டி ஒன்றும் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நம்ம செக் பண்ணிடணும். ஆயில் லெவல் பாருங்கள், கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. பேட்டரி செக் பண்ணிக்கலாம். பேட்டரி டெர்மினல் டைட்டாக இருக்குது. ஏர் ஃபில்டர் வந்து செக் பண்ணுற நெசசிட்டி இல்லை. ஏன்னா நம்ம ரொம்ப டஸ்டியான டெரெயின்லாம் நம்ம எங்கேயும் போகல. நேற்று போனது எல்லாமே ஸ்லஷ் தான். ஸ்லஷில் போனதுனால ஒன்றும் ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் நெசசிட்டி இல்லை. ஸோ நம்மளுக்கு பேட்டரியினுடைய டெர்மினல் கரெக்டாக இருக்குது, இன்ஜின் ஆயில் கரெக்டாக இருக்குது, கூலண்ட் ஆயில் கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி வண்டி கீழேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஆயில் ஸ்பில்லேஜோ கூலண்ட் லீக்கேஜோ எதுவுமே கிடையாது. இப்போ ஆஃப் ரோட்லாம் போயிட்டு வந்ததுனால ஏதாவது ஒரு வயரிங் லூஸ் கனெக்ஷனோ இல்லை வந்து பல்ப் ஏதாவது போயிருக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஈவினிங் லேட் ஈவினிங் ட்ராவல் பண்ணும்போது ஹெட்லைட் எரியாமல் போச்சுன்னா ரொம்ப சங்கடமாக போயிடும். அதனால் இப்போவே நம்ம வந்து காலையில் ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் எசென்ஷியலாக எரியக்கூடிய லைட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதான் நம்ம செக் பண்ணிக்கிறது பெட்டருங்க. ஹெட்லைட் ஆன், high beam, low beam, right indicator, right indicator, perfect, left indicator, perfect. அப்படியே பின்னாடி போய் பார்த்துறேன். left indicator, right indicator, brake, okay, perfect. வண்டி ரெடி, நாங்களும் ரெடி. ட்ரிப்பை ஆரம்பிச்சிடலான்னு பார்த்தா ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். அது என்னவா இருக்கும்? சாப்பாடு தான். வாங்க ஃபஸ்ட்டு போய் அதை செய்வோம். அக்கி ரொட்டி கர்நாடகாவோட ஒரு ஸ்பெஷலான டிஷ். அக்கிங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க, கன்னடா லாங்குவேஜில் அரிசி. இந்த அக்கி ரொட்டியை முழுக்க அரிசி மாவில் தான் செய்கிறாங்க. அதனால தான் அதுக்கு அக்கி ரொட்டினே பேர் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் அக்கி ரொட்டி எவ்வளோ ஃபேமஸ்னா, நாங்கள் போன ஹோட்டலோட பேர் அக்கி ரொட்டி ஹோட்டல் தான். சுட சுட காலையிலே அந்த அக்கி ரொட்டியை சாப்பிட்டு மன திருப்தியோடு சக்லேஷ்பூர்லேருந்து கிளம்பணும். மலை நேற்றும் கொஞ்சம் தூரல் அடிச்சுது, இன்றைக்கும் கொஞ்சம் தூரல், நல்ல மழையாக இருக்குது. நைஸ் வெதர். நம்ம வந்து இந்த காலையிலேயே சாயந்தரம் நம்மனே தெரியல. நேற்று டிரைவுமே வந்து நம்மளுக்கு காலையில் 12 மணி வந்து ஈவினிங் 6 மணி மாதிரி இருந்தது. நல்ல ஒரு செம ஃபீல். நேற்று டிரைவே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஆமாம், இன்னும் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம்ல. மார்னிங் நம்ம ரொம்ப ஏர்லி ஹவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணதுனால நாள் பூரா ட்ரைவ் பண்ணி கொஞ்சம் ஆஃப் ரோட் பண்ணதுனால கொஞ்சம் அந்த டயர்ட்னஸ் தெரியுது. கண்டிப்பாக. ஓகே, நல்ல குட் ஸ்லீப்பு. சதீஷ் come in. அதை தான் கேட்க வந்தேன். இப்போது இன்னும் கிளம்பல இல்லையா? சரி, ஓகே. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கேட்டுக்கிட்டேன். இது ஆக்சுவலாக இந்த சாயில் வந்து லேட்ரைட் சாயில்னு சொல்லுவாங்க. இப்போ கோவாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊரில் வந்து செங்கல் யூஸ் பண்ணுறோம்ல, அவங்க ஊர் கல் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். அவங்க வீடே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலரில் கல்லுக்கெல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஊர் மண் வந்து லேட்ரைட் சாயில். ஸோ லேட்ரைட் சாயில் வச்சு செய்கிற பிரிக்ஸை வந்து வித்தியாசமாக இருக்கும். ஓகே, அழகாக இருக்கும். ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஃபால் ஒன்று, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஐ திங்க் இந்த ரூட் ஒரு சீனிக் ரூட்னு நினைக்கிறேன். ஒரே நல்ல கூட போட முடியுமா? அந்த பார்ட்ஸ் இருக்கலாமா?
சார் நம்ம இப்போ வந்து குதிரைமுக் ஹில்ஸில் இருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு கோஸ்ட் டவுனுக்கு போயிட்டுருக்கோம். கோஸ்ட் டவுன்? எஸ், எக்ஸைட்மெண்ட் பார்ட்டே அதுதான். ஓகே, அதாவது இந்தியாவில் வந்து ஒரு கோஸ்ட் டவுன், அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸும் இருக்குது. அந்த ஸ்பாட்டுக்கு தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த குதிரைமுக்கில் இருக்கிற கோஸ்ட் டவுன் ஏன் கோஸ்ட் டவுன் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம 1970க்கு போகணும். ஏன்னா அப்போ தான் குதிரமுக் அயன் ஓர் கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காகனா அயன் ஓர் மைனிங் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போது அங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரோட்ஸு, ஸ்கூல்ஸு, ப்ளே கிரவுண்டு, பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டவுனே உருவாக்கியிருந்தாங்க. 1970லேருந்து அது ஃபங்க்ஷனில் இருந்து ஒரு சின்ன டவுனாகவே மாறி இருந்திருக்கு. நிறைய பேர் அங்கே வாழ்ந்துருந்துருக்காங்க. ஆனால் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து இந்த மாதிரி அயன் ஓர்ஸையோ நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸையோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலத்த எதிர்ப்பு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. பல வருஷமாக கவர்மெண்ட் கிட்ட நிறைய கோரிக்கைகள் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் நடக்காதனால இயற்கை ஆர்வலர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டை நாடி இருக்காங்க. இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் வரையும் போனதுக்கு அப்புறமா 2006 வந்து ஆமாம் வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து அயன் ஓர் நடத்தக்கூடாது, அந்த கம்பெனியை இழுத்து மூடுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்துருச்சு. 2006 அந்த கம்பெனி அங்கே ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ அங்கே ஃபங்க்ஷன் ஆகாததுனால அங்கேருந்த டவுன்ஷிப்பையும் காலி பண்ண வேண்டியதாக இருந்தது. அங்கேருந்து பாதி எம்ப்ளாயீஸை வந்து வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. சில பேருக்கு வந்து ஏர்லி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த டவுனை வந்து மெயின்டைன் பண்ணி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றலான்னு முயற்சி நடந்தாலும் அது வந்து வெற்றிகரமாக போய் முடியலை. ஸோ அதனால் அந்த இடம் வந்து யாரும் வாழாத ஒரு கோஸ்ட் டவுனாக இப்போது மாறி இருக்கு. இந்த லொக்கேஷன் பெரும்பாலும் நிறைய பேர் கவர் பண்ணாத லொக்கேஷன் நினைக்கிறேன். ரோட்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, கூட்டமும் சுத்தமாக இல்லை. ஆப்வியஸ்லி இதில் பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனே இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா ரெகுலர் டூரிஸ்ட் இப்போ ஊட்டி, கொடைக்கானல் நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு போட்டிங்கு, பொட்டானிக்கல் கார்டன், அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அந்த ஆக்டிவிட்டீஸ் இல்லாதனால இங்கே மனிதர்கள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த இடத்துக்கான நேட்டிவ் பீப்புள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், இப்போ நாம் வரும்போதே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு கார் தான் வருது. ஆமாம், இன்னும் சில இடத்துலலாம் நானே உங்ககிட்ட சொன்னேன், கொஞ்சம் பயமாக இருக்குது, யாருமே இல்லை, நாம் மட்டும் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு. ஆமாம், அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ரோட்ஸே கொஞ்சம் ஹாண்டடாக இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கில். நைட்டில் வந்தால் ஒன்றும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆமாம், நைட் டிரைவெலாம் கண்டிப்பாக இந்த இடம் ரொம்ப பயமாக இருக்கும். பட் லக்கிலி ரோட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். எஸ், ரோட்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக இருக்குது, பம்ப்ஸே இல்லை, பேட்டோல்ஸ் இல்லை, எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அந்த வகையில் இந்த பிளேஸ் வந்து அருமையாக இருக்குது. ஈவன் நாம் தான் என்ஜாய் பண்ணுறோன்னா நம்ம கூட ஒரு ரைடர் சதீஷ் வந்து அதுக்குமே இல்லை, ஹிமாலயனில் வந்து இந்த லொக்கேஷன் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆல்சம் பிளேஸ் ஃபார் ரைடர்ஸ் அண்ட் ஜீப்புக்கும். ஜீப்பை உண்மையிலே ஓட்டணும் அப்படின்னா திஸ் இஸ் த டெரைன். அதுவும் இன்றைக்கி நம்ம லக்கி திங் வந்து நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த தார் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் நம்ம கையில் இருக்குது. அப்படியே வெண்ண மாதிரி இருக்குது வண்டி. இந்த ஒரு காட் செக்ஷனில் எஃபர்ட்லெஸ்ஸாக அப்படியே ஒரு ரொம்ப ஒரு ஸ்மூத் ரைடாக இருக்குது. குதிரமுக் அப்படிங்கிற இந்த ரூட் வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு டைமும் வந்து இதோட லேண்ட்ஸ்கேப் மாறிக்கிட்டே இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுவும் இங்கே ஏதோ ஒரு ஹோம் ஸ்டே இருக்குது போல், அவங்க ப்ரைவேட்டாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுக்கு இந்த பாலம்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த குதிரமுக் ரூட் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது. ஸோ இன்னும் குதிரமுக் எப்படின்னு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ அது வரைக்கும் இந்த நதியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? தாரே பார்த்தா தெரியல எப்படி இருக்குன்னு. தெரியுது, பக்கத்துலேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு. அதாவது பொதுவாக நாங்கள் ரொம்ப வருஷமாக ஜீப்ஸில் இருக்கோம். வில்லேஜ் ஜீப்பில் ஸ்டார்ட் பண்ணி 540, 550 தார். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 12-13 இயர்ஸ் ஆஃப் ட்ராவல் வித் ஜீப்ஸ். உண்மையிலே 2 நாளாக வந்து டயர்ட்னஸே இல்லாமல் ஜீப்பில் ட்ராவல் பண்ணியிருக்கோம்னா 2020 தாண்டலாம். வெஸ்டர்ன் காட்ஸில் ரைட் பண்ணுறப்ப கண்டிப்பாக மழை வராமல் இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக நிறைய மழை வரும்.
ஸோ அந்த மாதிரி மழை வர்றப்ப ரைடர்ஸ் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும். முக்கியமாக ரெயின்லேருந்து அவங்கள காப்பாற்றிக்கணும். இல்லாட்டி தொப்புன்னு நினச்சிட்டாங்கன்னா இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட் ரெயின் கோட் வந்து தேவை. முக்கியமாக பூட்ஸ், இந்த பூட்ஸையும் வந்து அவங்க வந்து கவர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்காக தனியாக வந்து இந்த மாதிரி வந்து பூட்ஸையும் கவர் பண்ணுறதுக்கான ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ ரெயின் ப்ரொடெக்ஷன். ஸோ ஆஃப் ரோடில் ஓட்டுறப்ப நிறைய சின்ன சின்ன கிராஸில் லீச்சஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த லீச்லேருந்து கூட இது ப்ரொடெக்ஷன் இருக்குது. சூப்பரான இருக்கும். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. மதியம் ஆயிடுச்சு. ஸோ பசிக்கவும் எடுத்தது. ஸோ சாப்பிடலாம் நின்றோம். நின்ற இடத்துல வந்து அந்த ஹோட்டலுக்கு பின்னாடி வந்து இப்படி ஒரு வியூ. இந்த வியூ வந்து பாருங்களேன், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு வியூ தான் இந்த வியூ. அங்கே ஒரு ரைடர்ஸும் ஒரு 2 பேரை மீட் பண்ணோம். அந்த 2 ரைடர்ஸில் ஒருத்தர் பெங்களூரில் இருந்தும் ஒருத்தர் மைசூரில் இருந்தும் வந்திருந்தாங்க. 2 பேரோட பேசிட்டு அவங்களோட சாப்பிட்டு வந்து அங்கேருந்து கிளம்புனோம். ஸோ குதிரமுக்கு லொக்கேஷனுக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு ரைட்டில் பார்த்தா இன்னொரு ட்ரெயின் நிற்குதா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஆனால் ட்ரெயின் இல்லை, இது ஒரு ப்ரைமரி ஸ்கூல். ஒரு ட்ரெயின் மாதிரி பண்ணியிருந்தாங்க. டிசைன் இந்த ட்ரெயின் பெயிண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணது வந்து இந்த ஸ்கூல்லையே ஒர்க் பண்ண டீச்சர்ஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும், அவங்க ஆசையாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரெயினோட இன்ஜின் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து அப்படியே ட்ரெயின் மாதிரியே வந்து மொத்த கிளாஸ் ரூமையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து குதிரைமுக்கு வந்து இங்கே ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து நம்ம கடந்து போகணும். 30 கிலோமீட்டர்ஸ் ரிசர்வ் ஃபாரஸ்ட், 45 கிலோமீட்டர்ஸ் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை 1.5 ஹவர்ஸில் நம்ம கடந்துடணும். அதுக்கு மேலே டைம் போச்சுன்னா நமக்கு ஃபைன் பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க இங்கே. ஸோ ஒன்று வந்து பைக்குக்கு, ஒன்று வந்து காருக்கு நம்ம வாங்கியாச்சு. ஸோ இன்னும் 1.5 ஹவர்ஸில் நம்ம இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை வந்து கடந்து போயிடணும். ஸோ அப்படி போகல அப்படின்னா அதுக்கு ஒரு தனியாக ஃபைன் லிஸ்ட்டே வச்சுருக்காங்க. ஆனால் இது ஃப்ரீ பாஸ் தான், யாருக்கும் எதுவும் சார்ஜஸ்லாம் கிடையாது, ஃப்ரீயாக தான் இந்த பாஸ் தராங்க. ஸோ வாங்க, 1.5 ஹவரில் நம்ம அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை கடந்து போகலாம். சார் ಏನು ಸರ್ ಇದು ಕುದ್ರೆಮುಖ್ ನ್ಯಾಷನಲ್ ಪಾರ್ಕ್ ಇಲ್ಲಿ ಎಂಟ್ರಿ ಇಲ್ಲ ಅದು ಟೈಮಿಂಗ್ 1.5 ಅವರ್ ಚೆಕ್ ಪೋಸ್ಟ್ 1.5 ಅವರ್ ಚೆಕ್ ಪೋಸ್ಟ್. ಸೊ ಅಲ್ಲಿ ಸ್ಟಾಪ್ ಇದು ಇಲ್ವಾ? ಸ್ಟಾಪ್ ಇದೆ. ಸ್ಟಾಪ್ ಇಲ್ಲ. ನೋ 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 ನೋ. ಸೊ ಅಲ್ಲಿ ಚೆಕ್ ಪೋಸ್ಟ್ ಇದೆ, ಅಲ್ಲಿ ಇದೆ ಕೊಡಬೇಕು. ಓಕೆ, ಒಂದು ಬೈಕ್ಗೂ ಒಂದು ಕಾರಿಗೆ. பரவாயில்ல, 40 கிலோமீட்டர் சான்சரிக்குள்ளேனா 40 கிலோமீட்டர் தான் ஆகும். டோட்டலாக 80 கிலோமீட்டர்ஸா ஆகும். ஆமாம், 40 கிலோமீட்டர் சான்சரியிலே போயிடுது. பரவாயில்ல, சீனிக் டிரைவ் தான். ஆனால் மழை வந்துருச்சு. ஆனால் சீனிக் டிரைவ் தான் நல்லா இருக்குடா. மழை வந்தோடனே அந்த ஃபீல் மாறிடுச்சு பாரு. ஆமாம், சூப்பராக இருக்குது. சர்வீஸுக்கு தான் சிரமம்.